Second chapter, the nature of human language. Fourth question, native and non-native variety of English. இப்போ நேட்டிவ் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு மொழி எந்த இடத்துல உருவாக்கப்பட்டுச்சோ அவங்க எல்லாருமே பேசுவாங்க இல்லையா, அது ஒரு மாதிரி இருக்கும். பட் அந்த மொழியவே வேறு ஒரு மொழி சார்ந்தவங்க பேசுகிறாங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம பேசக்கூடிய இங்கிலீஷ் ஒரு மாதிரி இருக்கும். பட் அந்த இங்கிலீஷை உருவாக்குனவங்க இருக்கிறாங்க இல்லையா, உண்மையான இங்கிலீஷ் வந்து பேசக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க இருக்கிறாங்க இல்லையா, அதுதான் நேட்டிவ் இங்கிலீஷ். நம்ம பேசக்கூடியது நான் நேட்டிவ் இங்கிலீஷ். இன்னொரு எக்ஸாம்பிள், நம்ம பேசக்கூடிய தமிழ் வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம இங்கிருந்து தான் நம்மளுடைய மொழி உண்டாச்சு. இதே ஃப்ரெஞ்சுக்காரங்களையோ இல்லை இங்கிலீஷ்காரங்களையோ தமிழ் பேச சொன்னால் அவங்களுடைய வே ஆஃப் ப்ரொனன்சியேஷனே வேறு மாதிரி இருக்கும். அதுதான் நான் நேட்டிவ். நம்ம பேசக்கூடியது நேட்டிவ் தமிழ். ஓகே, அடுத்து இப்போ இந்தியன் இங்கிலீஷை எப்படி கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னா, இது ஒரு நம்ம பேசக்கூடிய இங்கிலீஷ் நான் நேட்டிவ் வெரைட்டி ஆஃப் இங்கிலீஷ்னு சொல்கிறாங்க. டியூரிங் த கலோனியல் பீரியட் இந்தியன்ஸ் பேசக்கூடிய இங்கிலீஷை எப்படி சொன்னாங்க அப்படின்னா, பாபு இங்கிலீஷ் இல்லைன்னா சீச்சி இங்கிலீஷ், இப்படி தான் பிரிட்டிஷ் சொன்னாங்க. இன்னொரு பக்கம் இந்தியன்ஸ் எல்லாம் ஆர்கியூ பண்ணுறாங்க. லைக் இந்தியன் போயட்ஸ், இந்தியன் நாவலிஸ்ட், இவங்கெல்லாம் ஆர்கியூ பண்ணுறாங்க. இப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் நேட்டிவ் இங்கிலீஷ் பேச கிடையாது, நீங்கள் இங்கிலீஷ் பேசுகிறீங்க, அதுலேருந்து நாங்கள் கற்றுக்குறோம். இதில் எந்த ஒரு வாக்குவாதமும் கிடையாது, இதில் எந்த ஒரு விவகாரமும் பண்ணல. நீங்கள் பேசுகிற அதே இங்கிலீஷ் தான் நாங்களும் பேசுகிறோம், என்ன கொஞ்சம் வேரியேஷன் ஆகுது, அவ்வளோதானே தவிர மீனிங் எல்லாமே ஒன்று தான். அதனால் இந்தியன் போயிட்ஸ் எல்லாம் இது இந்தியன் இங்கிலீஷ் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது நீ பேசுகிறது அமெரிக்கன் இங்கிலீஷாக இருக்கட்டும், பிரிட்டிஷ் இங்கிலீஷாக இருக்கட்டும், என்ன இங்கிலீஷாக வேணால் இருந்துட்டு போகட்டும், ஆனால் நாங்கள் பேசுகிறது இந்தியன் இங்கிலீஷ்ப்பா. ஸோ இட் இஸ் கால்ட் இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ். இந்தியன் இங்கிலீஷ் மே பி டிஃபைன்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அ பொலிட்டிக்கல் என்டிட்டி கால்ட் இந்தியா. அண்ட் இதுதான் இந்தியன் பேசக்கூடிய இங்கிலீஷ். அண்ட் ஆல்சோ இன்னும் நிறையா வேரியேஷன்ஸ் இல்லாமல் பேசுவோம். லைக் மலையாளி இங்கிலீஷ் வேறு மாதிரி இருக்கும், பெங்காலி இங்கிலீஷ் வேறு மாதிரி இருக்கும், பஞ்சாபி இங்கிலீஷ் வேறு மாதிரி இருக்கும், ஆங்கிலோ இண்டியன் இங்கிலீஷும் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு காம்ப்ளெக்ஸ் இஷ்யூவுக்கு எந்த ஒரு டெஃபினிட்டிவ் ஆன்சரும் கிடையாது. நீங்கள் இன்னும் இங்கே தான் இருக்கீங்களா? முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு போங்க.